வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது 5 4 3 2 1 அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷபீர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம டான்சிங் ரோஸா நடித்தவர் தான். இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு சைக்கோ ஒரு ஃபேமிலியே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான தீமில் அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் தனியாக இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த கேப்பில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு திருடனும் இந்த சைக்கோ கொலைகாரனும் உள்ளே பூந்துடுறாங்க. இந்த சைக்கோ கொலைகாரன் ஹீரோயினை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அண்ட் ஹீரோயினை வச்சியே மிரட்டி ஹீரோவை சில விஷயங்கள் பண்ண சொல்றான். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த கொலையை ஹீரோ பண்ணாரா இல்லையா, அண்ட் ஹீரோக்கும் இந்த சைக்கோ கொலைகாரனுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த சைக்கோ கொலைகாரன் கிட்ட இருந்து இந்த ஃபேமிலியை காப்பாத்தினாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று காட்டுவாங்க. அதாவது சைல்ட்ஹுட் ரைவல்ரியை மையமா வச்சு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன். அந்த சீக்வன்சஸ் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு நீட்டான மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ். அதுவுமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ ஷபீரோட அந்த சைக்காட்டிக் பிஹேவியர் அப்படின்றதுமே இந்த படத்துல ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வீட்டில் அந்த குழந்தைய கொலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இது ஒரு ப்ராப்பர் சைக்கோ த்ரில்லர் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம். ஃபர்ஸ்ட் திங், இவன் ஏன் சைக்கோவாக மாறுறான் அப்படின்றதுக்கான அந்த ரீசனே ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு அவன் ஜெயிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுவுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. ஆல்சோ ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷனை காட்டினதா இருக்கட்டும், அந்த திருடனோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், எதுவுமே பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதமும் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக முடிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவரால் அகைன் ஒரு ப்ராப்பர் சைக்கோ த்ரில்லரா பிளான் பண்ணி ரொம்ப சுமாரா வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான காட்சிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.